சீமான் சட்டமன்றத்திற்குள் சென்றே ஆகணும் என பேசிய இயக்குனருடைய பேச்சு தற்போது இணையத்தில் மிகப்பெரிய வைரலாகப்பட்டிருக்கு. தேர்தல் களம் நெருங்க நெருங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா அவர்களது கருத்துக்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியினரில் இருக்கவங்க கூட, இன்னும் சொல்லப்போனால் மாற்று சித்தாந்தத்தையே ஏற்றுக்கொண்டிருக்கவங்க கூட நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றிக்காக காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றிலே மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அவங்களுடைய கட்சி என்னவோ, அவர்களுடைய தலைவர் யாரோ அவரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதை கடந்து பேசணும் அப்படின்னா, ஒன்று உண்மையிலே அவங்களுக்கு கட்சியில் மிகப்பெரிய ஆளாவோ இல்லை எதை பற்றியும் கவலைப்படாத நபராக இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி அந்த விஷயம் பேசணும் அப்படின்னா, அதற்கு எதிர பேசக்கூடிய நபர் ரொம்ப நெருக்கமான நபராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் அவரது அன்பை வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இயக்குனர் பேரரசு அவர்கள் சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் மாறணும். அந்த இடத்துல யாருமே கேள்வி கேட்கணும். பேசும்போது வெறும் பெஞ்சை தட்டிட்டு போகக்கூடிய அந்த அரசியலிருந்து ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு நான் எதிர்பார்க்குறது சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் போகணும். அவரை மாதிரியான ஆட்கள், எனக்கு அவரோடு சேர்ந்து பல நபர்களும் உள்ளே போகணுங்கிறது ஆசை. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னாலும் அவர் ஒருத்தராவது நிச்சயம் போயே ஆகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அவரை மாதிரியான ஆட்கள் உள்ளே போனால் சட்டமன்றமே வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மனசில் இருக்க அந்த விஷயங்கள்லாம் கேள்வி எழுப்ப யாருமே இல்லைன்னு தானே அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க. அதற்கெல்லாம் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு இவங்க போகணுங்கிறது தான் என்னுடைய நோக்கங்கிறதையும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் கூட பாஜக ஆட்கள் வெல்ல வேண்டும், அண்ணாமலை வெல்ல வேண்டும், இந்த மாதிரிலாம். அண்ணாமலை நிற்கலை, ஆனால் அவர் சொல்லியிருக்கார் அண்ணாமலை வெல்ல வேண்டும், அதிமுக வெல்ல வேண்டும், பாஜக வெல்ல வேண்டும்ங்கிற அந்த சித்தாந்தம் கொண்டவராக இருந்தாலும் ஆனால் சீமானவர்களுடைய வெற்றியை எதிர்பார்க்கிற இடத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது.